ஹாய், ஹலோ, வணக்கம். நான் ஜாஸ்மின். ஒரு புத்தம் புதிய தொடர்கதையில் உங்களை சந்திக்கிறேன். ஒரு தடவை சொல்வாயா, உன்னை எனக்கு பிடிக்கும் என்று. எபிசோட் 7. தூரிகா அவளை துளைத்து விடுவது போல் பார்த்தாள். யாரடி போன்ல? மீரா உடனே போனை மூடிவிட்டு ராங் நம்பர் என்றாள். அங்கே அஸ்வின் சிரித்து கொண்டிருந்தான். ராங் நம்பர்னா என்று சந்தேகமாக பார்த்தாள் அவளை. ராங் நம்பர் தான், மீரா அவசரமாக சொல்லிவிட்டு போனை பேக்குக்குள் போட்டுக்கொண்டாள். தூரிகா சந்தேகமாக பார்த்தாள். ராங் நம்பர் பேசும்போது ஏன் சிரிச்ச என்று கேட்டாள். நான் சிரிக்கலையே என்றாள் மீரா. நான் பார்த்தேன் என்று விடாப்பிடியாக தூரிகா சொல்ல, தூரிகா, மீராவின் குரல் உயர்ந்தது. சரி சரி, கோவப்படாத என்ற தூரிகாவின் கண்களில் குறும்பு தாண்டவமாடியது. பஸ் ஜன்னல் வழியே வெளியே பார்த்து கொண்டிருந்த மீராவின் இதயம் வேகமாக துடித்து கொண்டிருந்தது. காலையில பார்க்கலையே என்று அவன் சொன்ன வார்த்தை அவள் மனதில் ஒலித்து கொண்டிருந்தது. யாரோ தன்னை கவனிக்கிறார்கள் என்ற உணர்வு புதிதாக தோன்றியது. அதுவும் அக்காவுக்காக பார்த்த மாப்பிள்ளை. அதற்கு மேல் அவளால் சிந்திக்க முடியவில்லை. அதன் விளைவு அவள் நெஞ்சத்தில் தாங்க முடியாத பாரம் ஆக்கிரமிப்பு செய்தது. உடனே அந்த நினைப்பை தள்ளிவிட்டாள். அதே நேரம் ஆபீஸ் கேபினில் இருந்த அஸ்வின் லேப்டாப்பை ஓபன் செய்து வைத்திருந்தாலும் வேலை எதுவும் செய்யவில்லை. போன் ஸ்கிரீனில் மீராவின் நம்பர். அதை பார்த்து அவனது மனம் தித்தித்தது. மென்மையாக புன்னகைத்தான். சார், அவனது பிஏ அழைத்ததும் நிமிர்ந்தான். மீட்டிங் ஃபைல்ஸ் ரெடி சார். கீப் இட் தேர். அவள் வெளியே சென்றதும் மீண்டும் போனை பார்த்தான். இந்த நேரம் கிருத்திகாவிடமிருந்து மெசேஜ் வந்து விழுந்தது. மார்னிங்லேயே டிஸ்டர்ப் பண்ணிட்டியா மல்லிகைப்பூவ? அந்த மெசேஜை படித்ததும் சிரித்து விட்டான். பதிலுக்கு அஸ்வின் கொஞ்சம் என்று பதில் அனுப்பினான். கொஞ்சமா? நீ ஃபுல்லால அவள்கிட்ட வலிஞ்சிட்டு இருக்க என்றாள். அதற்கு அஸ்வின் டே என்று பதில் தர, கேர்ஃபுல் அண்ணா, ஆல்ரெடி அவ நெர்வஸா இருக்கா தெரியும் என்று அஸ்வின் மெசேஜ் செய்ய, அப்போ ஏன் இப்படி அவளை டீஸ் பண்ற? தங்கையின் மெசேஜை படித்து அஸ்வினுக்கு சிரிப்பு வந்தது. அவ பயப்படுற ஃபேஸ் கியூட்டா இருக்கு என்று அவன் மெசேஜை அனுப்பிவிட்டு சேரில் சாய்ந்தான். அவனுக்கே அவனது மாற்றம் புதிதாக தெரிந்தது. மதியம் காலேஜ் கேண்டீன். சரி, உண்மையை சொல்லு, அந்த கார்கை யாரு? நிவேதா ஜூஸ் குடித்தபடி கேட்டாள். யாரும் இல்லடி, இப்பெல்லாம் உனக்கு அடிக்கடி மிஸ்டு கால் வந்துகிட்டே இருக்கு. நீயும் அடிக்கடி போனை ஓபன் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்க என்றாள். மீரா போனை உடனே திருப்பி வைத்தாள். நான் பார்க்கலையே. மீரா, நீ பொய் சொன்னா உன் ஃபேஸ் ஃபுல்லா காட்டி கொடுக்கும் என்றாள் நிவேதா. அவள் எதுவும் பேசவில்லை. அந்த நேரம் போன் மீண்டும் வைப்ரேட் ஆனது. அஸ்வின் காலிங். அவள் பதறி போய் காலை கட் செய்தாள். ஹலோ என்று ஒற்றை புருவத்தை உயர்த்தி சந்தேக தோணியில் சொன்னாள் நிவேதா. ஆல்மோஸ்ட் கத்தினாள் என்றே சொல்லலாம். ஹிஷ் என்று உதட்டின் மேல் விரல் வைத்தாள் மீரா. என்ன உஷு புஷுன்னு பாம்பு போல படம்லாம் எடுக்கிற? யார்டி ஃபோன்ல என்று நிவேதா கேட்க, சும்மா என்று பதில் மொழிந்தாள். மீண்டும் கால் வந்தது. மீரா அவசரமாக கேண்டீன் வெளியே ஓடினாள். ஹலோ, ஏன் கட் பண்ண? எதிர்முனையில் அஸ்வின் கேட்டான். நான் கிளாஸ்ல இருந்தேன் என்று மீரா சொன்னாள். பொய். என்ன பொய்? பேக்ரவுண்டில் ஸ்பூன் சவுண்ட்லாம் கேட்டுச்சு என்று கள்ளமாக சிரித்த வண்ணம் சொன்னான். மீராவுக்கு சிரிப்பு வந்துவிட்டது. நீங்க என்ன சிஐடியா என்றாள் அவள். உன் விஷயத்தில் மட்டும் என்றான் அவன் பதிலுக்கு. அவள் சில நொடிகள் அமைதியாக இருந்தாள். அந்த அமைதி அஸ்வினுக்கு மிகவும் பிடித்திருந்தது. சரி, சாப்பிட்டியா என்று கேட்டான். மீரா அதிர்ச்சியாக நின்றாள். அவள் வாழ்க்கையில் தந்தை அக்கா தவிர இப்படி கவனமாக கேட்ட ஆண் யாரும் இல்லை. பராபராதானே? அவன் குரலில் கரிசனம் மிகுந்திருந்தது. இப்போதும் ஒரு வார்த்தைக்கு ஒரு வார்த்தை தானா? அப்போ என்ன பேச? ஏதாவது பேசு. அவள் சிரித்தாள். அவளுடைய சிரிப்பின் கிறக்கத்தில் கண்களை மூடிக்கொண்டான். இதுதான் என்றான் மெதுவாக. என்ன? நீ இப்படி சிரிச்சா ரொம்ப நல்லா இருக்கு என்றான். அஸ்வின் கனிவாக சொன்ன அந்த வார்த்தை மீராவை சில நொடிகள் பேச முடியாமல் செய்தது. நான் வைக்கிறேன் என்று அவசரமாக சொல்லிவிட்டு காலை கட் செய்தாள். அவள் இதயம் வேகமாக துடித்தது. போனை மார்போடு அணைத்தபடி சில வினாடிகள் அப்படியே நின்றாள். மீரா, நிவேதாவின் குரலில் திடுக்கிட்டாள். யாருடி அது போன்ல? யாரும் இல்லையே. அப்போ ஏன் உன் ஃபேஸ் ஃபுல்லா செவந்திருக்கு? வெயிலா இருக்குல்ல
என்றாள் அவள். கேண்டீனுக்குள்ள வெயிலு. அவள் நக்கலாக கேட்டாள். மீரா சிரிப்பை மறைக்க முடியாமல் உள்ளே ஓடிவிட்டாள். அதே நேரம் அஸ்வின் போன் ஸ்கிரீனை பார்த்தபடி சிரித்துக் கொண்டிருந்தான். கட் பண்ணிட்டாளே என்று தலையசைத்தான். ஆனால் அவளது சிரிப்பு இன்னும் அவனது காதில் ஒலித்துக் கொண்டே இருந்தது. அதே நேரம் ஆபீஸ் டோர் திறந்தது. மே ஐ கமிங் சார்? யா. உள்ளே வந்த எம்ப்ளாயி ஃபைல் பற்றி பேசிக் கொண்டிருந்தாலும் அஸ்வினின் கவனம் வேறெங்கோ இருந்தது. சார் சார். சொல்லுங்க. இந்த கொட்டேஷனை அப்ரூவ் பண்ணணும். கையெழுத்திட்டு விட்டு மீண்டும் அமைதியாக போனையே பார்த்தான். அவன் தன்னையே நினைத்து சிரித்தான். என்னடா அஸ்வின், ஒரு நாள்ல எவ்வளவு சேஞ்சா என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். வகுப்பில் மீராவால் கவனம் செலுத்த முடியவில்லை. அஸ்வின் அடிக்கடி போன் செய்வதும் தன்னிடம் உரிமை எடுத்து பேசுவதும் அவள் மனதை நெருடியது. மீராவால் அவ்வளவு எளிதாக இதை கடந்து போக முடியவில்லை. அதனால்தான் அஸ்வின் கால் பண்ணுவதை தூரிகாவிடமும் நிவேதாவிடமும் மறைத்தாள். இதனால் தேவையில்லாத கற்பிதம் உருவாகிவிடுமோ என்ற பயம் அவளுக்கு. இவன் குறும்பாக பேசுவதையே வாடிக்கையாக வைத்திருப்பது அவளுக்கு அணுவளவும் பிடிக்கவில்லை. இதை இப்படியே விட்டால் நல்லதுக்கில்லை என்று தோன்றியது. இனி இவனிடமிருந்து வரும் போன் காலை எடுக்கக்கூடாது என்று எண்ணிக்கொண்டாள். மீரா கல்லூரியிலிருந்து வந்தபோது வீடு அமைதியாக இருக்க வீட்டில் உள்ளவர்களை தேடினாள். எவரும் இல்லை. பாட்டி விசாலாட்சி கோகிலா அத்தை வீட்டிற்கு போயிருக்கிறாள். மகள் தனியாக நின்று கல்யாண வேலைகளை பார்ப்பாள் என்று அவரது எண்ணம். நான் போனா கூடமாட ஒத்தாசையா இருக்கும், 2 நாள்ல வந்து விடுவதாக சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டாள். ஏற்கனவே பாட்டி இல்லாமல் வீடே அமைதியாக இருந்தது. எப்போதுமே இந்த நேரத்தில் கார்த்திக் சுவாதி இருவருமே ஆபீஸில் இருந்து வீடு வந்து சேர்ந்திருப்பார்கள். இந்த இரட்டை சகோதரிகள் தான் வர லேட் ஆகும். இன்று இவர்களே வீடு வந்து சேர்ந்து விட்டார்கள். இன்னும் அண்ணனும் அக்காவும் வரவில்லையே என்று யோசித்தாள். இந்த அம்மாவும் அப்பாவும் எங்க போயிட்டாங்க? அறையில் இருக்கிறார்களா என்று போய் பார்த்தாள். அவர்கள் இல்லை. ஆனால் சுவாதியின் ஹேண்ட்பேக் அறையில் தொங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தாள். அதே நேரம் மாடியில் சுவாதியும் கார்த்திக்கும் இருந்தார்கள். சுவாதி அமைதியாக காய்ந்த துணிகளை மடித்துக் கொண்டிருந்தாள். சுவாதியிடம் கார்த்திக் சொல்வது எல்லாம் காற்றோடு கரைவது போல் ஆனது. அவள் மனதை மாற்ற கார்த்திக் செய்த முயற்சிகள் தோல்வியிலேயே முடிந்தது. இதுக்கு மேல உன் தலையெழுத்து இதுதான் என்றால் வேற என்ன செய்ய முடியும்? தனியாத சினத்தோடு மாடியிலிருந்து வேகமாக கீழே இறங்கினான். மீரா அவனை பார்த்து புன்னகைத்தபடி படியேறினாள். ஆனால் அவளை கண்டும் காணாதது போல அவன் போனான். சுவாதி ஏதோ யோசனையுடன் தமையன் போவதை பார்த்து நின்றாள். அக்கா என்று மீரா அழைத்தது கூட அவளது செவிகளுக்கு எட்டியதாக தெரியவில்லை. சுவாதி அமைதியாக இருப்பதை பார்த்து அக்கா குழப்பத்தில் இருக்கிறாள் என்று நினைத்தாள் மீரா. அவளை பார்க்க பாவமாக இருந்தது. அவளை வேதனையோடு பார்த்து கொண்டே கிட்டே நெருங்கி அவள் தோள் மீது கை வைத்தாள். அவளது தொடுதலில் சுய நினைவுக்கு வந்தவள் என்ன என்பது போல பார்த்து புன்னகைத்தாள். அக்கா, நான் ஒன்று சொன்ன நீ கேப்பியா? சுவாதி அவளை ஆழமாக பார்த்தாள். என்னை விட நீ பெரியவ, நான் உனக்கு சொல்லி புரிய வைக்கணும்னு ஒன்றும் இல்லை, இருந்தாலும் சொல்லணும்னு தோணுது என்றாள். தங்கை இப்படி பேச சுவாதி குறுநகை புரிந்தாள். சரிங்க பெரியமன்சி, பீடிகை போடாம விஷயத்த சொல்லு என்றாள். இது வரைக்கும் நீ அப்பா பேச்ச மீறியதில்லை, இப்ப மட்டும் ஏன் இவ்வளவு அடம்பிடிக்கிற? நீ நல்லா இருக்கணும்னு தானே எல்லாரும் ஆசைப்படுறோம் என்றாள். அதை கேட்டு சுவாதி அமைதியாக இருந்தாள். நீ இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? ஆவேசமாக மீரா கேட்க, என்ன அர்த்தமா? என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் அப்பா கஷ்டப்படாம நிம்மதியா இருக்கணும், என் தங்கச்சிகளுக்கு நல்ல வாழ்க்கை அமையணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், அதுதான் அர்த்தம். போதுமா? இதுக்கு மேல இதை பத்தி என்கிட்ட பேசாதீங்க. நடந்ததெல்லாம் கனவா இருக்கட்டும், படப்பட வேண சோளமாக பொறிந்து தள்ளிவிட்டு கடகடவென்று படியிறங்கி போனாள். மீரா அப்படியே உறைந்து நின்று விட்டாள். தோட்டத்தில் காற்றாட அமர்ந்திருந்த ஆவுடையப்பன் காதுகளுக்கு விழத்தான் செய்தது. அவர் அறியாமல் கண்களிலிருந்து கண்ணீர் வரச் செய்தது. மகளின் அன்பில் நெகிழ்ந்தார். அவர் அருகில் இருந்த மீனாட்சி கணவனை பார்த்தாள். மகள் பேசுவது முட்டாள்தனமாகவும் சிறுபிள்ளைத்தனமாகவும் தோன்றியது. நான் எப்படியாவது சுவாதி மனசை மாத்திடுறேன், நீங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் பேசியபடி இந்த கல்யாணம் நடக்கும்னு சொல்லிட்டு வாங்க என்றாள். இவ்வளவு நடந்த பிறகும் மனைவி சிறு பிள்ளை போன்று பேசுவதை வேதனையோடு பார்த்தார். என்னங்க அப்படி பாக்குறீங்க? நான் சொல்றது தப்பா என்று கபடமில்லாமல் கேட்க, எப்படி மீனாட்சி கேட்க முடியும்? இது என்ன விளையாட்டு விஷயமா? அழகா போட்ட கோலத்தை கலைத்தது போல கலைத்து விட்டோம்.
இப்ப எந்த முகத்தை வச்சுக்கிட்டு அவங்கள்ட்ட நான் போய் பேச முடியும் என்றார் அவர். அன்னபூர்ணி அக்கா ரொம்ப நல்லவங்கங்க. நிலைமையை எடுத்து சொன்னா புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன். மனைவி இப்படி சொல்ல கண்களை மூடி ஈச்சலில் சாய்ந்து விட்டார்.